எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான சமையல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணிலாம் சூப்பராக செய்வோம். ஆனால் சைவத்திலேயே சூப்பரான பிரியாணி செய்ய முடியும். பலாக்கா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பலாக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். அதுலேருந்து பால் வடிஞ்சு கையெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் கையிலையும் கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம் நாம். இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். அப்போ தான் இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அதோட பால் இப்போ ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் அந்த பால் எப்படி வருது பாருங்கள். இதை நம்ம எண்ணெய் தடவி பண்ணும்போது அது ஈஸியாக நம்மளால் வாஷ் பண்ணிட முடியும். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த தோலை நம்ம ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் தோலெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நல்லா தோல் ஃபுல்லாகவே நம்ம வெட்டி எடுத்துடணும். இந்த நடுப்பகுதியும் கொஞ்சம் வெட்டி எடுத்துடலாம். ஓரங்கள் மட்டும் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு முறை செஞ்சிட்டோன்னா நம்ம அடிக்கடிக்கு செய்வோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட நடுவில் இருக்கிற பகுதி வேண்டாம், அதை கொஞ்சம் வெட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த நம்ம சுட தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த பலாக்காயில் உப்பு நல்லா இறங்கி இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சது வேண்டாம். இந்த அளவுக்கு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 15 பல் சேர்த்துக்கலாம். தோல் உரிக்காமலே சேர்த்தாலே நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ இதில் இருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துருங்க. பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பூ, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது தண்ணி விடாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக மணமணக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிக்கோங்க. இப்படி இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு நம்ம விருப்பத்துக்கு ஏற்பார் போல் சேர்த்துக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம். ஜாதி பத்திரி எல்லாமே. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம்.
வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா செம்மையாக ஒரு கோல்டு கலருக்கு தாண்டி வரணும். நல்ல ஒரு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவெல்லாம் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ நான் வந்து சிகப்பு மிளகாய் தூள் கலருக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன், கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பலாக்காயும் இதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி பலாக்காய் வெந்துருச்சு, அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லை. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இப்போது தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றிடக்கூடாது. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு வச்சு நான் ஊற்றிருக்கேன். அதே சூப்பராக பளபளன்னு வரும் பாருங்கள். தண்ணி ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும், நம்ம அரிசி சேர்த்துடலாம். தண்ணி இப்போ கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம இப்போ அரிசி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துருங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மெத்தட் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம். நான் வச்சுருக்க அரிசி பழைய அரிசின்றதுனால நான் 2 விசில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் உடையவே இல்லை, நல்ல ஊசியாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட ஒன்றா பார்த்து பக்குவமாக சேர்த்து செய்யும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் பிரியாணி. நல்ல ஒரு மட்டன் டேஸ்ட்டில் சூப்பரான சைவ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பலாக்கா பிரியாணி தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட் இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த சாதம் வந்து எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நல்ல ஊசியாக இருக்குது பாருங்கள். குழையவே இல்லை பிரியாணி. நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அடிக்கடிக்கு செய்வீங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.